நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பல நாளா கேட்டுட்டு இருந்த இரணியல் அரண்மனைய பழமை மாறாம சீரமைச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1300 வருட பழமையான இந்த அரண்மனை பராமரிக்கப்படாம சிதனம் அடைஞ்சு கேட்பார் யாரும் இல்லாம புதர்மண்டி கிடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2014 இரணியல் அரண்மனைய சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குனதோட சரி, ரெஸ்டோரேஷன் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. சோசியல் மீடியா, பிரஸ், யூடியூபர்ஸ், விளாகர்ஸ், வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி பல பேர் கோரிக்கை வச்சு இரணியல் அரண்மனையை சரி பண்ணவே இல்லை. இந்த நிலையில தான் 2021 ஆண்டு டிஎம்கே ஆட்சிக்கு வருது. பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ் அமைச்சராகிறாரு. அமைச்சரான சில மாதங்கள்லயே 28 ஜூன் 2021 இரணியல் அரண்மனையை நேரே போய் பார்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த அரண்மனை பழமை மாறாமல் சீரமைக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் உடனடியாக அந்த வேலைகளை தொடங்குறாரு. துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களோட 6 ஜூலை 2022 மறுபடியும் இரணியல் அரண்மனையில நடக்கிற ஒர்க்க மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொள்றாங்க. இப்போ இரணியல் அரண்மனையில 75% வேலைகள் முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில மாதத்துல ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இரணியல் பேலஸ் ஒரு டூரிசம் சைட்டா டெவலப் ஆக இருக்குது. நம்ம கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பல நாளா கேட்டுட்டு இருந்த இரணியல் அரண்மனைய பழமை மாறாம சீரமைச்சிட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1300 வருட பழமையான இந்த அரண்மனை பராமரிக்கப்படாம சிதனம் அடைஞ்சு கேட்பார் யாரும் இல்லாம புதர்மண்டி கிடந்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2014 இரணியல் அரண்மனைய சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குனாங்க. சீரமைக்கிறதுக்கு நிதி ஒதுக்குனதோட சரி, ரெஸ்டோரேஷன் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. சோசியல் மீடியா, பிரஸ், யூடியூபர்ஸ், விளாகர்ஸ், வரலாற்று ஆய்வாளர்கள் இப்படி பல பேர் கோரிக்கை வச்சு இரணியல் அரண்மனையை சரி பண்ணவே இல்லை. இந்த நிலையில தான் 2021 ஆண்டு டிஎம்கே ஆட்சிக்கு வருது. பத்மநாபபுரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு மனோ தங்கராஜ் அமைச்சராகிறாரு. அமைச்சரான சில மாதங்கள்லயே 28 ஜூன் 2021 இரணியல் அரண்மனையை நேரே போய் பார்த்து தமிழ்நாடு அரசின் சார்பில் இந்த அரண்மனை பழமை மாறாமல் சீரமைக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. அறிவிப்பு வெளியிட்டது மட்டும் இல்லாம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு போய் உடனடியாக அந்த வேலைகளை தொடங்குறாரு. துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்களோட 6 ஜூலை 2022 மறுபடியும் இரணியல் அரண்மனையில நடக்கிற ஒர்க்க மாண்புமிகு அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஆய்வு மேற்கொள்றாங்க. இப்போ இரணியல் அரண்மனையில 75% வேலைகள் முடிவடைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு சில மாதத்துல ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இரணியல் பேலஸ் ஒரு டூரிசம் சைட்டா டெவலப் ஆக இருக்குது.